Hi all, welcome to my channel TNPC Library with General Studies. நான் லாஸ்ட் இயர் 2023ல டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ண கம்பைன் லைப்ரரி சர்வீசஸ் நான் இன்டர்வியூ போஸ்ட் ரேங்க் 1 ஹோல்டருங்க ஸ்டேட் டாப்போ. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கம்பைன் லைப்ரரி சர்வீசஸ்னால் என்ன, இதை யாரெல்லாம் எழுதலாம், இதுக்கான எலிஜிபிலிட்டி, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, எக்ஸாம் எப்படி இருக்கும், எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு கம்பைன் லைப்ரரி சர்வீசஸ்னால் என்ன அப்படின்னா, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்க சர்வீசஸில் லைப்ரரி வேக்கன்சி இருந்துச்சு அப்படின்னா அதையெல்லாம் கம்பைன் பண்ணி நம்மளுக்கு ரெக்ரூட் பண்ணுறதுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. இப்போ நான் கொடுத்துருக்கிறது லாஸ்ட் இயர் நோட்டிஃபிகேஷனில் வந்த சர்வீசஸில் இருக்கிற வேக்கன்சிஸ். தமிழ்நாடு லீகல் எஜுகேஷனல் சர்வீஸ்னால் நம்ம கவர்மெண்ட் லா காலேஜஸில் இருக்கிற லைப்ரரி வேக்கன்சிஸ். டிஎன் செக்ரட்டரியேட் சர்வீஸ்னால் செக்ரட்டரியேட்குள்ளே இருக்கிற லைப்ரரிக்கான வேக்கன்சி. டிஎன் எஜுகேஷனல் சப்பார்டினேட் சர்வீஸ்னால் நம்ம கலைஞர் நூற்றாண்டு நூலகம், அண்ணா நூற்றாண்டு நூலகம் இருக்கிற வேக்கன்சி. இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி தான் நம்மளுக்கு லாஸ்ட் இயர் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதான் வந்து கம்பைன் லைப்ரரி சர்வீசஸ். இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா, நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு நம்ம பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணுங்க. லைப்ரரி சயின்ஸ் அல்லது லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸில் நம்மளுக்கு யூஜி டிகிரி வேணும் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு. இன்டர்வியூ போஸ்ட்னால் நம்மளுக்கு மாஸ்டர் டிகிரி, பிஜி டிகிரி முடிச்சிருக்கணும். மாஸ்டர் இன் லைப்ரரி சயின்ஸ் ஆர் மாஸ்டர் இன் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ், எம்எல்ஐஎஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த டிகிரி முடிச்சிருக்கணும். சில இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் வேணுங்க. இதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா, நம்மளுக்கு 2 பேப்பர் இருக்குங்க. பேப்பர் 1 வந்து நம்ம சப்ஜெக்ட் பேப்பர் லைப்ரரி, பேப்பர் 2 வந்து ஜெனரல் ஸ்டடீஸ். இதில் பேப்பர் 1 லைப்ரரி பேப்பரில் மொத்தம் 200 கொஷின்ஸ் இருக்கும். ஒவ்வொரு கொஷின்ஸ்க்கு 1.5 மார்க்கு, ஸோ 200 கொஷினுக்கு 300 மார்க்குங்க. பேப்பர் 2ல் வந்து தமிழ் 100 மார்க்கு, 100 கொஷின் இருக்கும். அது எலிஜிபிலிட்டி தான், அது ஸ்கோரிங் கிடையாது. மெயினாக ஜெனரல் ஸ்டடீஸ் வந்து 100 கொஷின் இருக்குங்க. அது ஒன்றுக்கு 1.5னா 150 மார்க்கு. ஸோ நம்மளுக்கு லைப்ரரி பேப்பரில் 200 கொஷின்ஸும் ஜெனரல் ஸ்டடீஸ் 100 கொஷின்ஸ், இதுதான் நம்மளுக்கான ஸ்கோரிங். மொத்தம் 300 கொஷின் தான் நம்மளுக்கு ஸ்கோரிங்க்கு வருங்க. இதுதான் இதோட எக்ஸாம் பேட்டர்ன். அடுத்தது நம்ம சிலபஸ் என்ன, சிலபஸில் எத்தனை யூனிட் இருக்குது, என்னென்னலாம் படிக்கணும், அதை எப்படி படித்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி படிக்கணும், ஜெனரல் ஸ்டடீஸ் எவ்வளோ முக்கியம் நம்ம ஸ்கோரிங்க்கு, இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இது இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் பின் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.